அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. தியானத்திற்கான தலைப்பு கனமா கனவீனமா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:30. விருந்துபசாரங்கள், முக்கியமான திருமண வைபவங்கள், அவற்றில் பரிமாறும் உணவு மற்றும் குடி வகைகள், இவைகளை ஏற்பாடு செய்யும் நிகழ்வுகள் ஆகியவற்றையெல்லாம் திட்டமிட்டு ஆயத்தம் செய்யும் போது இவற்றையெல்லாம் நமது தேவன் கவனித்து கனப்படுத்துவாரா அல்லது கனவீனப்படுத்துவாரா என்று நம்மில் யாராவது சிந்திப்பதுண்டா? இன்று அநேகமாக மேல்நாட்டு பாணியிலே தான் நமது விருந்துபசாரங்கள் அமைகின்றன. இந்த வைபவங்களில் நமது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற இடம் எது? பெல்ஷாத்சார் என்ற ராஜா தனது பிரபுக்களுக்கு விருந்து வைத்தான். நேபுகாத் நேச்சார் செய்ததும் மேட்டிமை அடைந்ததும் மனுஷரிடமிருந்து தள்ளப்பட்டதுமான சங்கதி அனைத்தையும் இவன் அறிந்திருந்தான். தானியேல் 5:22. அப்படி இருந்தும் இவனும் மேட்டிமை அடைந்தான். திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் எருசலேம் தேவாலயத்து பனிமுட்டுகள் இவனுடைய நினைவுக்கு வந்ததாம். அவனுக்கு ரசம் குடிக்க பாத்திரமாயில்லை. எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை எடுப்பித்து தானும் தன் பிரபுக்கள் மனைவிகள் மாத்திரமல்ல வைப்பாட்டிகளும் குடிக்கும்படி அவற்றை இவன் உபயோகித்து துணிகரமாக தேவனை அவமதித்தான். இவன் குடித்து வெறித்து புத்தி கெட்டு இதனை செய்தான். ஆர்ப்பரிப்புகள், ஆரவாரங்கள், நடனங்கள் என்று தொடரும்போது நமது தேவனை மறந்து விடுகிறோமா என்று ஒரு கேள்வியை இந்த நாளிலே நம்மையே கேட்டு பார்ப்போம். கசப்பான பாத்திரத்தை தாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்த கிறிஸ்துவை மறந்து இது இன்றைய நாகரிகம் என்று சொல்லி நம்மில் எத்தனை பேர் இந்த குடிவெறிக்கு ஆளாகி தேவன் அமைத்த பரிசுத்த குடும்ப வாழ்வை கனவீனப்படுத்துகிறோம்? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற நமது சரீரத்தை தேவன் அல்லாதவற்றிற்கு பலியாக்குவது ஏன்? கொண்டாட்டங்கள் எல்லாம் வெளிநாட்டு மோகத்தில் சாட்சி கெட்டு போய் கொண்டிருக்கிறதை மறுக்க முடியாது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவன் அல்லாதவைக்கு இடமளிக்கிறோமா? பிரியமானவர்களே, நினையாத நாளிலும் அறியாத நாளிகளிலும் நமது எஜமான் வருவார். வெறியரும் உதாசீனரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை. அன்றைய பெல்ஷாத்சாருக்கும் இன்றைய நமக்கும் வித்தியாசம் உண்டா? செயற்பாட்டில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் தேவனை கனவீனப்படுத்துவதில் நாம் அவனுக்கு சளைத்தவர் அல்ல. மனம் திரும்புவோம். உலகிற்கு பயப்படாமல் தேவனை மாத்திரம் கனப்படுத்துவோம். அப்போது அவரும் நம்மை நிச்சயம் கனப்படுத்துவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, நீர் அருவருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் அருவருத்து வெறுக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து உம்மை மட்டுமே கனப்படுத்தி வாழ உமதருள் தாரும். ஆமேன்.